Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மைச் செய்தி. பிரதமருக்கு முதல்வர் கோரிக்கை மனுவை அனுப்பியிருக்கிறார். தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை மனு அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்று தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கும் நிலையில் அவருக்கு கோரிக்கை மனுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பியிருக்கிறார். பிரதமருக்கு முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் கோரிக்கை மனுவை அனுப்பியிருக்கிறார். மருத்துவமனையில் இருப்பதால் தலைமைச் செயலாளர் மூலம் மனுவை அனுப்பியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை மனு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மருத்துவமனையில் இருப்பதால் தலைமைச் செயலாளர் மூலம் மனுவை அனுப்பியிருப்பதாக முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கும் நிலையில் அவருக்கு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறார். மருத்துவமனையில் தான் இருப்பதால் தலைமைச் செயலாளரிடம் கொடுத்து அனுப்பியிருப்பதாக முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடியிடம் கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்குவார் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை மனு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், கோரிக்கை மனுவை பிரதமருக்கு முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறார். அந்த கோரிக்கை மனுவில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்குங்கிற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவரால் நேரில் சென்று பிரதமரை சந்திக்க முடியாத நிலையில் தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் அடங்கிய கோரிக்கை மனுக்களை தலைமைச் செயலாளரிடம் கொடுத்து அனுப்பியிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனையில் தான் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் அவர்களிடம் வழங்க உள்ள தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள் அடங்கிய கோரிக்கைகள் அடங்கிய இந்த மனுவினை தலைமைச் செயலர் மூலமாக கொடுத்து அனுப்பியுள்ளதாகவும் இதனை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமர் நரேந்திர மோடியுடன் வழங்குவார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். நிதி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல மத்திய அரசு தேவையான நிதியினை ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாகவே தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது. அந்த அடிப்படையில் அந்த மனுக்களில் தமிழகத்தினுடைய இந்த நிதி பிரச்சனை, மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி உள்ளிட்டவைகள் அடங்கிய அந்த கோரிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் என்னென்ன கோரிக்கை, எவ்வளவு நிதி தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு என்ற விவரம் தற்போது வெளியாகவில்லை. முதலமைச்சர் சார்பில் கொடுக்கக்கூடிய அந்த மனுவை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்கிய பிறகு அது தொடர்பான விரிவான தகவல்களை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, தற்போது இந்த மனு தலைமைச் செயலர் மூலமாக நிதியமைச்சரிடம் கொடுக்கப்பட்டு நிதியமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் வழங்குவார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று மாலை தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கக்கூடிய நிலையில தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிய டெர்மினலை தொடர்ந்து திறந்து வைக்கிறார். அதன் பிறகு நாளை கங்கை கொண்டை சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு அரசு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமர் நரேந்திர மோடியும் இருப்பார். அவரிடம் இந்த மனு தற்போது கொடுத்து அனுப்பப்பட இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.